Hi everyone, this is Pamchak Infotech. Today we are going to see about 7th day machine learning session. So some reasons nala 1 week sessions வந்து upload பண்ண முடியல. So ஒரு long break அப்புறம் அகைன் வந்து 7th day sessions வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு கர்வல்ல இருந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு டேட்டாவை டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ அந்த டேட்டாவை எப்படி நம்ம கோடிங் மூலமா வந்து மிஷின் லேர்னிங் கோடிங்கை யூஸ் பண்ணி டேட்டாவை அப்லோட் பண்ண போறோம், டேட்டாவை ட்ரெயின் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் வரப்போற எல்லா கிளாஸ்லயும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை எப்படி அப்லோட் பண்றது, ஸோ அதுக்கு மிஷின் லேர்னிங் அதாவது லைக் அதுக்கு என்ன பைத்தான் கோடு எழுத போறோம் அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பைத்தான் கோடு தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம மிஷின் லேர்னிங் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்க டிரைவ்ல இருந்து டேட்டா செட்டை கால் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட டிரைவை இந்த கொலாபோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கோடிங் தான் மேலே எழுதி போட்டிருக்கேன். ஃப்ரம் google.colab import drive மவுண்ட் கண்டென்ட் டிரைவ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கண்டென்ட் போடுறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, கூகுள்ல இருந்து உங்களோட இந்த கொலாப் டிரைவை வந்துட்டு, அதாவது உங்களோட கூகுள் கொலாபை வந்துட்டு இந்த டிரைவோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க சைட்ல வந்து நான் டிரைவ் மை டிரைவ்னு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த மை டிரைவ் ஃபோல்டருக்குள்ளதான் நீங்க அப்லோட் பண்ற டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடியா அந்த கோடை ரன் பண்ணதுனால எனக்கு டிஃபால்ட்டா மை டிரைவ் ஃபோல்டர் வந்து அங்க காட்டுது. ஸோ நீங்க நியூவா வந்து இந்த கமெண்ட் போட்டு ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவா அந்த இடத்துல மை டிரைவ் ஃபோல்டர் வந்து காமிக்கும். ஸோ நீங்க அதுல இருந்து டேட்டாவை வந்து கால் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேட்டா வந்து ஸோ அதுல இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு தேவையான லைப்ரரியை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ பாண்டாஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம சிஎஸ்வி டேட்டா செட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த டேட்டாவை ரீட் பண்றதுக்காக நம்ம பாண்டாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா train.csvன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட டேட்டா செட். நான் லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து இந்த நேம் போட்ட டேட்டா ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ டவுட்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லாஸ்ட் டே கிளாஸ் வந்து எடுத்து பாருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அப்போ எல்லாமே கிளியரா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ டேட்டாவை அப்லோட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிஎஃப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் டேட்டா ஃப்ரேம்னு சொல்லியிருக்கேன். பிடி அப்படிங்கிறது பாண்டா. ஸோ அதை ரீட் பண்றோம். ஸோ எதை ரீட் பண்றோம் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்றோம். ஸோ எந்த ஃபைலை ரீட் பண்றோம் அப்படின்னா train.csv ஃபைல தான் ரீட் பண்றோம். ஸோ அந்த ஃபைல் பார்த்த வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டபுள் கோட்டேட்குள்ள நம்ம கொடுக்க போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணும்போது 3 டாட் வந்திருக்கும். அதுல காப்பி பாத் கொடுத்து அதோட பாத் இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஃபைல் வந்து நீங்க உள்ள கால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது டேட்டாவை உள்ள லோட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ரன் பண்ணியாச்சா? இப்போ டேட்டா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா டேட்டா ஃபுல்லாவே வந்து ரீட் ஆகிருக்கும். ஸோ ரீட் ஆன டேட்டாவை நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ணி பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் 5 rows மட்டும் இப்போ நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்குற கமெண்ட் தான் நான் எப்பவும் போல கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ற கமெண்ட் தான். ஸோ ஹெட் df.head. ஸோ இதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா வந்து விசுவலைசேஷன் ஆயிடும். இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஸோ இது ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இதோட டேட்டா எல்லாமே கீழே விசுவலைசேஷன் ஆயிடுச்சா? ஸோ எனக்கு வந்து இருக்கிற எல்லா ரோ விசுவலைசேஷன் ஆகாது. ஃபர்ஸ்ட் 5 rows மட்டும்தான் ஆகும். ரிமைனிங் இருக்கிற எல்லா காலம்ஸும் எனக்கு வந்துடும். டோட்டலா 81 சம்திங் காலம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டா செட்ல. ஸோ அங்க இருக்கிற எல்லா காலமும் உங்களுக்கு இதுல வந்து கால் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் டேட்டாவோட ஷேப். ஸோ நம்ம டேட்டா செட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த டேட்டாவை பற்றின சம் டீட்டெயில்ஸ் தான் நான் இங்கே ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். ஷேப் வந்து ஷேப் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னென்ன காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், காலமோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து இப்போ கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ ஆட்ரிபியூட்ஸும் வந்து நமக்கு ஷோ ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன காலம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த காலமோட எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இங்கே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட சிஎஸ்வி ஃபைல நீங்க யூஸ் பண்ற காலமோட ஹெட்டர் தான் வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டாவோட இன்ஃபர்மேஷன், அதாவது எவ்வளோ ஃப்ளோட் இருக்கு, எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்கு, எவ்வளோ இன்டீஜர் இருக்கு, இதெல்லாமே டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்க ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். அதுதான் கீழேயும் கொடுத்துருக்கேன். டோட்டல் கவுண்ட் வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு. சாரி, நான் கொடுக்கல. ஸோ அது வந்து நமக்கு அவுட்புட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்க போறோம்.
அதாவது ஓவரால் டேட்டாவை இங்க டிஸ்கிரைப் பண்ணி நமக்கு காட்டுவாங்க. ஸோ ஆக்சுவலி நான் பிராக்கெட் போட மறந்துட்டேன். நான் பிராக்கெட் போட மறந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு டேட்டா வந்து விஷுவலைசேஷன் லைக் டிஸ்கிரைப் ஆகல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா df.describe பக்கத்துல வந்து ஒரு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் நான் போடுறேன். ஸோ நான் அந்த மாதிரி பிராக்கெட் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு ப்ராப்பரா வந்து வந்தது. ஓகேவா? ஸோ அதான் இப்ப நான் போடுறேன் பாருங்க. ஸோ நம்ம இன்னும் ப்ரீ ப்ராசஸிங்லாம் எதுவும் போடல. ஒரு டேட்டாவை நம்ம அப்லோட் பண்றோம். ஜஸ்ட் அந்த டேட்டாவோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நெக்ஸ்ட் நீங்க ப்ரீ ப்ராசஸிங் எல்லாமே போக முடியும். இப்போ பாத்தீங்களா நான் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் போட்ட உடனே எனக்கு அங்க எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ நாங்கள் என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப், பப்ளிகேஷனு, ஒர்க் ஷாப், செமினார். ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லா சர்வீசஸுமே பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.